ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐசிஏஆர் ஐஏஆர்ஐ இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஐசிஏஆர் மீன்ஸ் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இதோடைய ஒரு இதுதான் ஐஏஆர்ஐ, அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இது அதோடைய ஒரு குரூப். ஸோ இந்த ஐஏஆர்ஐயில் நம்ம 12th முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக படிக்கலாம். இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க ஐகார் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம அங்கே என்ன செய்ய முடியும், டிகிரி பண்ண முடியும். ஸோ அங்கே நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஐசிஏஆருடைய எக்ஸாம் அட்டன் பண்ணணும். நீங்கள் ஐஏஆர்ஐயில் படிக்கணும் அப்படின்னா அவங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய CUET, ஸோ இந்த எக்ஸாம் கியூட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதணும். அதில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஏஆர்ஐ இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சரல் படிக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஒரு டிகிரி, அது இன்ஜினியரிங் டிகிரியாகவும் பிடெக் டிகிரியாகவும் இருக்குது, பிஎஸ்சி டிகிரியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஐஏஆர்ஐ இன்ஸ்டியூட்டில் என்ன டிகிரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன யூஜி இருக்குது, என்ன பிஜி இருக்குது அப்படிங்கிறத அன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஐகார் எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது மேலே ஆர் இந்த ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா கால் ஃபார் அட்மிஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலாம். ஓகே, ஸோ அதை எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் துணுக்குமுட. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலியமாக எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஏஆர்ஐ 2 டைப் ஆஃப் டிகிரி கொடுக்குறாங்க. ஒன்று பிஎஸ்சி டிகிரி, இன்னொன்று பிடெக் டிகிரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த பிஎஸ்சி டிகிரியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஎஸ்சியில் கம்யூனிட்டி சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிஎஸ்சி டிகிரி கொடுக்குறாங்க. அதுவே பிடெக் டிகிரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங், இன்னொன்று பிடெக் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கோர்ஸ் கொடுக்குறாங்க. 2 பிஎஸ்சி 2 பிடெக் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது யூஜி டிகிரி. இங்கே பிஜி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில லைஃப் சயின்ஸ் கோர்ஸு, அக்ரி, இந்த மாதிரியான பிடெக்கில் அக்ரி இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க, பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருந்தீங்க, அப்புறம் பிஎஸ்சியில் லைஃப் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே பிஜியும் இருக்குது. பிஜி கோர்சஸ் தான் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 28 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜி முடிச்சுட்டு நீங்கள் பிஜி கூட ஐஏஆர்ஐயில் என்ன செய்யலாம், பண்ணலாம். பிஹெச்டியும் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? அக்ரிகல்ச்சுரல் கெமிக்கல்ஸ், அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங், அதில் ஃபார்ம் மிஷினரி அண்டு பவர் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங்கில் ப்ராசஸ் அண்டு ஃபுட் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது. அதே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் 3வதா சாயில் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சுரல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அக்ரோனோமி இருக்குது. பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி அக்ரோனமி, அப்புறம் எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது. எம்எஸ்சியில் எம்சிஏல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் என்டமாலஜி இருக்குது, எம்எஸ்சி என்டமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பூச்சியியல் துறை அப்படின்னு சொல்லக்கூடியது. என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளாரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் சயின்ஸ் இருக்குது, இது எம்எஸ்சி டிகிரியில். ஜெனட்டிக்ஸ் அண்டு பிளான்ட் ப்ரீடிங் இருக்குது. மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி நீங்கள் படிக்க நினச்சிங்கன்னா ஐஏஆர்ஐயில் இருக்குது. கியூட் பிஜி எக்ஸாம் எழுதணும். மாலிகுலர் பயாலஜி அண்டு பயோடெக்னாலஜி, நெமட்டாலஜி, பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்சஸ், பிளான்ட் பேத்தாலஜி, பிளான்ட் ஃபிசியாலஜி, போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட், சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சாயில் சயின்ஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள் சயின்ஸ், வாட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 28 கோர்ஸ் இந்த ஐஏஆர்ஐயில் பிஜி அண்டு பிஹெச்டி இருக்குது. ஓகே, ஸோ சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். படித்து முடித்த உடனே ரெகக்னைஸ்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, நல்ல இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் படிக்கணும்.
படித்தா நல்ல இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும். ஸோ இங்கே நீங்கள் அக்ரி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏயு இருக்குது. அங்கே வந்து நீங்கள் கட் ஆஃப் மார்க் வச்சு நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மார்க்கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணி போடலாம். அதே நீங்கள் ஐசிஏஆர் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதே டிஎன்ஏயுவில் சர்டன் பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த டிஎன்ஏயுவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த ரிசர்வேஷனில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கலாம். அங்கே ஐஏஆர்ஐயில் மட்டும் இல்லை, இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஏஆரோடைய எக்ஸாமில் எழுதி நீங்கள் வந்து பாஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு ஐஏஆர்ஐயில் இருக்கக்கூடிய கோர்சஸோடைய லிஸ்ட் வந்துட்டு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படி நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை இன்னும் நிறைய கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.